நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது சைல்டிங் ஃபென்சிங் அந்த மாடல் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி ஹைட்டுக்கு ஸ்லைடி டைப் இந்த கேட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா ஓப்பன். அதை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப்பு வச்சுட்டு அதில் கேட் ஃபிட் பண்ணியிருக்கோம். பூமிக்குள்ளே 2 அடி உள்ள ஒரு 2.5 அடி கரெக்டாக உள்ள இருக்கும். அதுக்கு மேலே கேட்டை டேப்பர் பண்ணுவோம். அதிலே சுற்றி ஃப்ரேம் வச்சு இது பண்ணியிருக்கோம். இதனுடைய கேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மேலும் ப்ரைஸ் லிஸ்ட் எதாவது தெரியணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக காங்கிரீட் ஃபுல்லாக கொட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 அந்த மாதிரி கொட்டுடுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சைல்டிங் ஃபுல்லாக இப்போ இந்த நைட் ஒர்க்குங்கிறதுல ஃபுல்லாக நைட் ஒர்க்லேயும் பார்ப்போம். கொஞ்சம் ஒரு 8 மணி வரையும் அந்த மாதிரி பார்ப்போங்க. ஃபுல்லாக பெண்டாம் ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா இதை போட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடி பெண்டு போஸ்ட்டு நிப்பாட்டி ஒரு 2 அடி உள்ளே வச்சுட்டு அதில் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வலை ஒரு 6 அடி கட்டிட்டு 6 அடிக்கு மேலே 3 லேயர் முள்ளு கம்பி மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒயிட் வாஷ் ப்ரைமரு இதெல்லாம் போடுவோம். அதன் பிறகு முள்ளு கம்பியும் ஒரு 4 லேயர் கட்டுவோம். அந்த முள்ளு கம்பி பார்த்திங்கன்னா ஒரு 14 to 14 kg முள்ளு கம்பி. அதில் ஒரு 4 லேயர் கீழே அதுக்கு மேலே கொஞ்சம் அதுக்கடுத்து சென்ட்ரு அப்புறம் லாஸ்ட்டு கார்னர் அந்த மாதிரி 4 லேயர் ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒர்க் அடுத்து நைட்டு முடிச்சுட்டு அடுத்து காலையிலையும் மார்னிங்கே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், அந்த ஒர்க்கு தான் இது. இதில் 12 kg 3x3 கேப் சைஸ் அந்த வலையினுடைய கேப் சைஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஹைட்டு கரெக்டாக இருக்கும், ஷார்ப்பாக 6 அடி. அதே மாதிரி ஜிஎஸ்எம் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GSM அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது க்ரீன் பெயிண்டிங் இந்த ஒயிட் வாஷ் போட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் ஃபஸ்ட்டு போடுவோம். அதன் பிறகு ப்ரீமியர் போடுவோம். அதன் பிறகு இது அதை ஜாலி கோலி பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பார்டர் அந்த மாதிரி அடிச்சுட்டு அதன் பிறகு தான் வலை இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுவோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டு மாடலில் இந்த ஃபென்சிங் போடும். இது வந்து ஃபுல் செக்யூர்டாக இருக்கும். ஒரு ஆடு மாடு கோழி எதையுமே உள்ளே அந்தாண்டிருந்து இந்தாண்ட வராது. ஒரு குரங்கு அந்த மாதிரி கூட எதுவும் வராது. மேன் பவரும் பார்த்தீங்கன்னா மேன் பவருங்கிற ஆளுங்களும் எந்தாண்ட எகிரி குதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்சிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நல்லா அதிகமாக யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பட்சத்தில் இதை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இது காஸ்ட் பேஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், இதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் இதை பெண்ட் இல்லாமல் நார்மலாக ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ஃபென்சிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இது தேவையில்லை அதுக்கும் கம்மியாக இருக்குது ஃபென்சிங் போடணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாடல் நீங்கள் அடுத்த அந்த யூடியூப்பில் மேலும் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறையா வீடியோ நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் வைஸாக தான் பண்ணுவோம். ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சீல் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்பியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டாக தான் வச்சு கட்டுவோம். நீங்கள் சைல்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த லீப் டு லீப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல் குவாலிட்டியாக தான் வச்சு பண்ணுறோம். துரு பிடிக்காது. கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே உங்களுக்கு துரு பிடிக்காது. நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு கூட பேமெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு இந்த ஃபென்ஸ் பண்ணியிருப்போம். இது 7 அடி ஸ்டோனு 2 அடி உள்ள மேலே 5 அடி ஹைட்டுக்கு 5 அடி வலை அந்த ரேஞ்சுக்கு இது பண்ணியிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது முள்ளு கம்பி நம்ம டெலிவரி உள்ள ரோலில் வந்து இறக்கிட்டு முள்ளு கம்பி சைட்டு டெலிவரிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இறக்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டன் முள்ளு கம்பி வந்து இறக்குனாங்க. இது அந்த பாருங்கள் அதனுடைய ஃபென்சிங்குடைய தொடர்ச்சி தான் இந்த இது வீடியோ. அதுவும் கண்டினியூ அப்படியே போட்டிருக்கோம். டாப்பில் 3 லேயர் முள்ளு கம்பி பார்த்தீங்கன்னா அதுவும் 14 to 14 kg தான். அந்த கட்டு கம்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடாக தான் கட்டுவோம். இழுத்தும் ஸ்டேர் லைன் இழுக்க போகும்போது அதுவும் முள்ளு கம்பி தான் போட்டிருக்கோம் எல்லாமே. அந்த முள்ளு கம்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் வைஸாக தான் கட்டிட்டு கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே அளவு தான். கிட்டத்தட்ட இது ஒரு 6000 அடிக்கு மேலே இதை நாங்கள் ஃபென்சிங் பண்ணோம். அடுத்து இந்த காலேஜுக்கு ஃப்ரண்ட் சைடு இதை போட்டோம். அடுத்து பேக் சைடும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 3000 அடி சம்திங் அந்த மாதிரி இருக்கும். இது பெரிய ஃபுல்லி பெரிய ஒர்க்கு தான் இந்த ஒர்க். இது காங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி பூமிக்குள்ளே ஃபுல்லாக 2 அடி கரெக்டாக க்யூர் பண்ணி தான் ஃபுல்லாக லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு சில இதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில பேர் பண்ண மாட்டாங்க. நம்மளது ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே தான் பண்ணியிருப்போம். நீங்கள் அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உள்ள ஃபுல்லாகவே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கம்பியும் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் துருப்பிடிக்காதுன்னு சொல்ல முடியல. அக்ரிமெண்ட் போடும் போதே அந்த கம்பி எல்லாமே துருப்பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன கம்பி போடுறோம், என்ன குவாலிட்டிக்கு அது எத்தனை வருஷம் தாங்கும், 2வது ISO ஆட் பண்ணி நம்ம பண்ணுறோங்க. அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ட்ரேட் மார்க்கு வாங்கிட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கம்பி பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு துருப்பிடிக்காத கட்டுக்கம்பி தான் போடுறோம். ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் போட்டு கம்பி மட்டும் மாற்றி போடுவாங்க. அந்த கம்பி நம்ம அந்த மாதிரியும் பண்ண போகிறதே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் வைஸாக தான் பண்ணுறோம். நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலும் நம்ம மூவ் பண்ணும்போது சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, ஏன் ரேட் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா, ஆனால் ஒவ்வொரு சைட்டுக்கும் ரேட்டு மாறும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ரேட் வைஸும் மாறும்போது நீங்கள் இது மாறிடும்.